प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. அங்கமுகரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்கங்கனேவ முகுளாபரணம் தமாலமோகம் அங்கீகிருதா கில விபூதிரபங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாஜாகா. நாராயணியத்தினுடைய 25வது தசகத்துல 4வது ஸ்லோகத்துல ஆச்சரியமா பகவான் உக்ரகமான ரூபத்தோட கணா கனோபமகன பிரத்வான நிர்தாவித ஸ்பர்த்தாலு பிரகரம் நமாமி பவதகா தன் நாரசிம்மம் வபுகோன்னு பட்டத்ரி தான் நேர காணக்கூடிய காட்சிகளை எல்லாம் வர்ணிச்சிருக்கார். அந்த சிங்கநாதம் கனகன கனகனன்னு ஒலிக்க அதனால மலைகள்லாம் நடுங்கித்து அங்க இருக்கக்கூடிய அந்த கடலெல்லாம் உன்னுடைய திருவாயில எனக்கு 7 பாதாள லோகங்களோட திவ்ய தரிசனத்தை அளிக்கிறதுன்னு இப்படிப்பட்ட ரூபத்தோட இருக்கக்கூடிய உன்னை ஸ்பர்த்தாலும் பிரகரணமா விபவதகா தன்னாரசிம்மம் வபுகோம். 25வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை பட்டத்திரை முடிக்கிறாராம். முடிக்கச்சேயே என்ன பண்ணார், நரசிம்ம சுவாமிய வணங்குறேன்னார். இந்த ஸ்லோகத்துல தான் தன் நாரசிம்மமும் வபுகோம். இந்த தசகத்துல என்ன அழகுன்னா, ஒரு பக்கம் நம்ம எல்லா ஸ்லோகத்தையும் சேர்த்து படிச்சுட்டே போனோம்னா நரசிம்மர் நடக்கிற மாதிரி இருக்குமா. ஏன்னா குருவாயூர் கஷேத்திரத்துல 24வது தசகத்துல பட்டத்திரி பயந்த போது நாராயண பட்டத்திரிக்காக தான் கால்ல சலங்கையை கட்டிண்டு குருவாயூரப்பனானவன் உனக்காக நான் நடந்து காட்டுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு உற்சர்பத் வலிபங்க பீஷணகனு ஹ்ரஸ்வஸ்தவீய ஸ்தரக்ரீவம் பீவரதோ சதோத்கதனக க்ரூராம்சு தூரோல்பனம் வியோமோல்லங்கி கண கணோபவகன பிரத்வான நிர்தாவித ஸ்வர்த்தாலு பிரகரம் நமாமி பவதகா தன் நாரசிம்மம் வபுகு. அதாவது நரசிம்ம சுவாமி நேரம் நடந்து காமிச்ச ஸ்லோகம்னு நாராயணியத்துல இதை கொண்டாடுவா குருவாயூர்ல. அப்ப நடக்கும் போது கணா கனோபமகனன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. ஒரு அர்த்தம் அப்படியே இடி இடிக்கிற மாதிரி கேட்டதுன்னு, ஆனா இன்னொரு அர்த்தம் பட்டத்திரிக்கு தான் கால்ல சலங்கையை கட்டிண்டு பார் பட்டத்திரின்னு குருவாயூர்ல நடந்தாரோனோ அப்ப அவர் 2 கால்ல இருக்கக்கூடிய சலங்கைகளும் கனகன கனகனன்னு ஓசை கேட்டுதான். அந்த ஓசையத்தான் நாராயண பட்டத்திரி அவர் திருவடி சேவை, கால்ல இருக்கக்கூடிய சலங்கை, அந்த பிடரி மயிர்கள், சுழலக்கூடிய ஒரு கண்கள், இவ்வளவையும் மாத்தி மாத்தி எனக்கு குருவாயூர்ல நீ தரிசனம் கொடுத்தியேன்னு அந்த ரூபத்தோட இந்த ஸ்லோகத்துல நரசிம்மமூர்த்தியினுடைய முழு உருவமும் இவருக்கு தரிசனம் ஆயிடுத்து. 2-3 ஸ்லோகங்களால அவருடைய தலையை வர்ணிச்சார், முகத்தை வர்ணிச்சார், பிடரி மயிர்களை வர்ணிச்சார், நாக்க வர்ணிச்சார், பல்ல வர்ணிச்சார், குட்டையான கழுத்தை வர்ணிச்சார், முவாய்க்கட்டையை வர்ணிச்சார்.
இப்ப அவருக்கு அந்த திருவடியில நரஸ்வரூபத்தோட, ஏன்னா கழுத்து வரைக்கும் சிங்கம் முறிஞ்சுடுத்தோனும், கழுத்துக்கு கீழே மனித உருவம். அந்த மனித உருவத்துல 2 கால்லையும் சலங்கையை கட்டிண்டு ஜல் ஜல்லுன்னு குருவாயூர் கர்ப்ப கிரகத்திலேருந்து சத்தத்தை எழுப்பிண்டு அழுத்தி அழுத்தி கைய 2 பக்கமும் வீசிண்டு நூற்றுக்கணக்கான கைகளோட அந்த கோடிக்கும் இந்த கோடிக்கும் நடக்கக்கூடிய ரூபம் பட்டத்திரிக்கு 25வது தசகத்துல இந்த 4வது ஸ்லோகத்தை முடிக்கச்சே அவருக்கு முழு தரிசனம் கிடைச்சிருத்து. அதனால தான் நரசிம்ம பிரபு வணங்குறேன்னு ஸ்லோகத்தை முடிக்கச்சேயே ஸ்பர்த்தாலு பிரகரணமாமி பவதகாக தன் நரசிம்மம் வபுகோ, உயர்ந்த நரசிம்மமூர்த்தியை நான் வணங்குறேன். அந்த பிரகலாதனை நீ காப்பாத்தணும், எல்லாரையும் காப்பாத்தணும். நம்ம எல்லார் சார்பாகவும் நரசிம்மனுக்கு கைய கூப்பி அந்த ரூபத்தை நேர பார்த்து தன்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சு 25வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, கருச்சனை செய்யும் வேலை தன்னில் உள் கண்ணல் தன்னில் உறும் அடிப்புகள் அர்ச்சனை செய்து உள் அன்பர் ஏற்றும் கழுத்தோ கைகளோ கர்ஜனை பெருங்களும் ஒரு இடி இடி முழக்கமென பிரளயத்தினை நிகர்த்தே அருத்தி கூறுமுதல் அருளில் நிழலில் நரசிம்மா அனுதினமோ உன்னை நான் பணிந்தேனே. தமிழ் நாராயணியத்தை எழுதினவரும் நாராயண பட்டத்திரி மாதிரியே இந்த நரசிம்ம சுவாமியை அதே வர்ணனையோட அவர் நமஸ்காரம் பண்றார். அப்ப நரசிம்மனுடைய பாவம் என்ன? குருவாயூர்ல பட்டத்திரிக்காக நேர தரிசனத்தை கொடுத்தாச்சு. அந்த திவ்ய தரிசனத்தோட அடுத்த பரிணாமம் என்னன்னா, இரண்யகசிபுவோட சண்டை போட ஆரம்பிக்கிறார்னு 25வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை வர ஆரம்பிக்க போறார். ஏன்னா அடுத்ததோட அவனை இப்ப சண்டையை ஆரம்பிச்சாதான் சந்தியா காலம் வரச்சே அவனை அழிக்கலாம்னு 5வது ஸ்லோகத்தை பட்டத்திரி ஆரம்பிக்கிட்டோம். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்கக்கூடிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய பூவரசன் குப்பம், அதாவது விழுப்புரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திலேயும் பன்ருட்டியிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்திலேயும் விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் திருக்கோயிலுடைய பெயரே அமிர்தவல்லி நாயிகா சமேத லட்சுமி நரசிம்ம சுவாமி என்று அமைந்திருப்பதாலும் இன்று உயர்ந்த தை வெள்ளிக்கிழமையாகவும் தை அமாவாசை கூடிய தினமாகவும் நமக்கு வாய்த்திருப்பதாலும் இதோ தாயாரான அமிர்தவல்லியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைவதற்காக அந்த சன்னதியை நோக்கி செல்கின்றோம். அழகிய ஒரு சிறிய விமானம் இந்த தாயாருக்கு. அந்த விமானத்திலும் அந்த மண்டபத்திலேயும் அஷ்டலட்சுமிகளும் நமக்கு சிற்பத்தினுடைய வடிவமாக அழகாக காட்சியளிக்க நாம் உதாரணத்திற்காக அமர்ந்த திருக்கோரத்திலே வீரலட்சுமியையும் குழந்தையை மடியிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தான லட்சுமியும் தரிசிக்கின்றோம். தாயாருடைய சன்னதியை அடைந்து விட்டோம். சிறிய முகப்பு, அங்கே இருபுறமும் யானைகள் அலங்கரிக்க அமர்ந்த திருக்கோலத்திலே கஜலட்சுமி தாயாருடைய திவ்ய தரிசனத்தை சிற்ப வடிவத்திலே அடைந்து உள்ளே துவார பாலகிகள் இருவர் அமிர்தவல்லி தாயாரை தரிசியுங்கள் என்று நம்மை வரவேற்று அனுப்பக்கூடிய காட்சியோடு இதோ மூலமூர்த்தியான அமிர்தவல்லி தாயாருடைய அழகான திவ்ய தரிசனம் இந்த நல்ல நாளிலே அமர்ந்த திருக்கோலத்திலே அழகிய அமைதியான கருணையான திருமுகத்தோடு தாயார் நமக்கு காட்சியை அளிக்க துவங்கிவிட்டார். நாம் செய்த பாக்கியம்தான் என்ன? உயர்ந்த கிரீடத்தை தரித்துக் கொண்டு அழகான திலகத்தை தான் தரித்துக் கொண்டு அபயகஸ்தத்தோடும் மற்றொரு கையிலே தாமரை புஷ்பத்தை தான் தாங்கிக் கொண்டு வரதகஸ்தத்தோடும் நமக்கு வரத்தை அளிக்கக்கூடிய அமிர்தவல்லி தாயார் தான் உயர்ந்த கவசங்களை சார்த்திக் கொண்டு ஆகா காண கிடைக்காத காட்சி, நமக்கு கண்களை அகல விரித்து திறந்து கொண்டு கருணையான கண்களோடு அவருடைய திருமுகத்தை இன்றைய தினத்திலே நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அடைந்தது நாம் செய்த புண்ணியம் என்றே நமக்கு நினைக்க தோன்றுகின்றது. அந்த கருணையை வாரி வழங்கக்கூடிய தாயாரானவள் உயர்ந்த மாலைகளையும் திருமாங்கல்யத்தையும் தான் தரித்துக் கொண்டு சேவை அளிக்கக்கூடிய அவளுடைய உயர்ந்த ஹாரத்தியோடு அமிர்தவல்லி தாயார் உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைய துவங்கிவிட்டோம். மூலவர் போன்றே உற்சவரும் அமர்ந்த திருக்கோலத்திலே அதே போன்று திருமுக மண்டலம், மூலவர் போன்றே கண்களை அழகாக
தாமரை போன்று அகல விரித்து திறந்து கொண்டு சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கக்கூடிய தாயார் கொண்டையை தான் சார்த்தி கொண்டிருக்கின்றார். இந்த கொண்டையிலே சுட்டி முதலிய பல பல கல்பதித்த ஆபரணங்கள். அது மட்டுமா, சூரியனும் சந்திரனுமாக நீ எழுந்து வர வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்தித்த சூரியனும் சந்திரனும் அழகாக ஆபரணங்களாக இவருடைய கொண்டையிலே பளபளக்கக்கூடிய திவ்யமான தாயார் மேலும் பல ஆபரணங்களை மாங்காய் மாலை முதலியவைகளை சார்த்தி கொண்டு நரசிம்மமூர்த்தியால் அணிவிக்கப்பட்ட பிரத்யேகமான திருமாங்கல்யத்துடன் பவழத்துடன் பதிக்கப்பட்ட நீலக்கல் பதிக்கப்பட்ட மாலையையும் கர்ணபத்திரங்களுடன் தான் சார்த்தி கொண்டு அமிர்தவல்லி தாயாருடைய உற்சவ மூர்த்தியனுடைய திவ்ய ஹாரத்தியோடு அவளுடைய திவ்ய தரிசனம் நமக்கு இந்த தினத்திலே பலவிதமான அருளை வாரி வழங்குவதாக அமைகின்றது. அது மட்டுமா, நாம் இந்த தை அமாவாசையிலே இதோ சக்கரத்தாழ்வாருடைய தரிசனத்தையும் அடைய துவங்கிவிட்டோம். இந்த திருக்கோயிலிலே அழகான சுதர்சன மூர்த்தியாக உற்சவ மூர்த்தியாக சுதர்சன சக்கரத்திலே நின்ற திருக்கோலத்திலே ஆகா தன்னுடைய திருவடியை முன்னும் பின்னுமாக தான் அமர்த்தி கொண்டிருக்க இயற்கையாகவே விக்கிரகத்திலே அமைந்த அந்த தண்டை கொலுசுகள் பரிமளிக்கக்கூடிய திருவடி தரிசனம், 16 திருக்கரங்கள், அதற்குண்டான ஆயுதங்கள், சட்கோண சக்கரத்திலே திருமுக ஜுவாலையுடன் கூடிய அழகான கிரீடம், அதிலே பரிமளிக்கக்கூடிய காதிலே குண்டலம், சாந்தமான திருமுகம், உக்கிரகம் இல்லாத சுதர்சன மூர்த்தி, அகன்ற இயற்கையாகவே அமையப்பெற்ற விக்கிரகத்தோடு அமைந்த யஜ்ஞோபவீதம், நிருசிம்மன் இவரை எப்போதும் பின்னால் இருந்து ரட்சிப்பது ஆச்சரியமில்லை. இங்கு லட்சுமி நரசிம்மன் திருக்கோயிலிலேயே பக்கத்திலேயே அவன் அருகிலேயே இவர் அழகாக காட்சியளிக்கக்கூடிய சுதர்சன மூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு 25வது தசகத்தின் 5வது ஸ்லோகத்தை பட்டத்திரி ஆரம்பிக்கக்கூடிய கம்பீரத்தை நாம் கேட்க துவங்கிவிட்டோம். பட்டத்திரியும் துவங்கிவிட்டார். குருவாயிரப்பா, நூனம் விஷ்ணுரஜம் நிகழ்யமுமிதி பிரம்யத் கதாபீஷணோகம் தைத்யேல்த்ரம் சமுபாத்ரவல்த்ரமத்ருதா தோர்பியாம் பிருத்ருப்யாம் யமோகம் வீரோ நிர்கலிதோத கட்கபலகே கிருணல் விசித்ர ஸ்மரானே வியாவ்ரம புனராபபாத புவன க்ரோசோத்யதம் துவாமகோம். பட்டத்திரி நேர தரிசனம் பண்றதுனால ஸ்லோகத்தினுடைய அமைப்பும் தாம் பார்த்த காட்சியை ஒருத்தர் வர்ணிச்சாருன்னா எப்படி இருக்குமோ உணர்ச்சி வசப்பட்டு அதே போல இந்த ஸ்லோகம் அமையறதான். குருவாயிரப்பா, ஆகா நான் காண்ற காட்சி தான் என்ன, நீ இரண்யகசிபுவை ஒரு கையால பிடிச்சுட்ட, அவனோட விளையாட ஆரம்பிச்ச நீ, ஒரு பெரிய சத்தங்களை எழுப்பின நீ, அவனை அழிக்கணும்ன்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன்னு எனக்கு தோணித்து. ஏன் தெரியுமா, ஒரு கையால நூனமும் விஷ்ணுரயமுமிதி பிரம்யத் கதாபீஷணோகம், நீ அவனை அழிக்கணும்னு கைய ஓங்கச்சே இரண்யகசிபு என்ன பண்ணா, ஆகா இத்தனை நாளா நான் தேடிந்த விஷ்ணு இவர்தானா விஷ்ணுரயம், இந்த விஷ்ணு இன்னைக்கு என் கையில கிடைச்சுட்டாருப்பா, அவரை நான் விட போறது இல்லைன்னு உன்னுடைய சிங்கநாதத்துக்கு பயப்படல, கனகனன்னு நீ போட்ட சத்தத்துக்கு பயப்படல, பயங்கரமான உருவத்தோட வந்து ஆர்ப்பரிச்சியே, அவன் அந்த ஒன்னுத்துக்கும் பயப்படல. அதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, வீரோ நிர்கலிதோ தகட்கபலகே, எப்படிப்பட்ட வீரன் இந்த இரண்யகசிப்புன்னு நான் புரிஞ்சுட்டேன். யாரா இருந்தாலும் பயப்படுவா நீ பண்ண அட்டகாசத்துக்கு. ஆனா அவன் வீரனா என்ன பண்ணா, கையில ஒரு கதையை எடுத்துட்டான். பிராமியத் கதாபீஷணோகம். குருவாயிரப்பா, நீதானே எந்த ஆயுதத்தையும் எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு அவன் வர வாங்கி இருக்கான். என்னோட எவன் சண்டை போட வந்தாலும் நான் ஆயுதத்தை எடுத்துக்க மாட்டேன்னு அவன் ஒன்னும் வாயை திறந்து கூட சொல்லலையே. பிரம்மாவனா இவங்கிட்ட சொல்லி இருக்கலாம், நீ எப்ப ஆயுதத்தை எடுத்துன்னு ஒருத்த என்ன அழிக்க கூடாதுன்னு சொன்னையோ, உன்னோட ஒருத்த சண்டை போட்டான்னா நீயும் ஆயுதத்தை எடுத்துக்காத வீரனா இருக்கணும்னு சொல்லி இருக்கணும். ஆனா அத பிரம்மா மறந்துட்டார் போல இருக்கு. பரவாயில்ல, ஆனா இப்ப எனக்கு தெரியக்கூடிய காட்சி இருக்கு. பிராமியத் கதாபீஷணோகம், கையில அவனும் கதையை எடுத்துட்டு உன்னோட சண்டை போட தயாராயிட்டான். ஆனா சட்டுன்னு அவன் கதையை பிடுங்கக்கூடிய பாவத்துல அவனுடைய முஷ்டிய போய் நீ பிடிக்கிற. உங்க ரெண்டு பேருக்கும் ஆக்ரோஷமா சண்டை தொடர போறதுன்னு செய்ய குருவாயிரப்பா,
எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இரண்யகசிபுவனுடைய வதம் நடக்கணுமேன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். நீ வாயை திறந்து மறுபடியும் கர்ஜிக்கச்சே சமுத்திரங்கள்லாம் எனக்கு தரிசனமாறுதுன்னு இந்த ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரியானவர் தொடர்கிறார். இவர் எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் பூவரசங்குப்பத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் மூலவர் உற்சவர் அவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னா